எப்படி சாருக்கு ஒரு நீதி கிடைக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு பதில் கிடைக்காதா? எப்படி சார் இப்படி? ஐயோ, என் கணவரை கொல்ல போறாங்க, உடனே வந்து காப்பாத்துங்க. காவல்துறை கட்டுப்பாட்டு எண்ணுக்கு பறந்த கால். வீடு புகுந்து வெட்டி தள்ளி கொலை செய்து விட்டு சென்ற கும்பல். என் பிள்ளை கழுத்தை கட்டி வைக்கிறாங்க, என் கழுத்தை கட்டி வைக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் ஓட்டு கட்டிக்கிட்டே போய் கொலை செய்துவிட்டு சாவகாசமாக மச்சினனுக்கும் கால் செய்து அடுத்த கொலை நீதான் என ஊளையிட்டு விட்டு சென்ற கொடூரம். ஒரு 30 அடி டிஃபரெண்ட் இருக்கு எங்க வீடு. அங்கிருந்து பார்த்துட்டு உடனே தான் நான் தேடிக்கிருந்தேன். உன் குடும்பத்தை அழிப்பண்டா, நீ நிம்மதியா வாழக்கூடாதுடா. கரண் ராஜான்ற சொல்றியா? மதுரையில் நடந்திருக்கும் கொடூர கொலை. மதுரை மாவட்டம் விளாச்சேரி அருகே உள்ள மொட்டைமலை கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்தவர் பரமன். இவர்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொடூரமாக. ஆடு மாடுகளை வைத்து விவசாய தொழில் செய்து வந்த இவருக்கு 33 வயதுடைய சுபா என்கிற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்கிறதாம். பரமனின் குடும்பத்தாருடன் அவருக்கு சொத்து தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. உடன் பிறந்த அண்ணன்கள் ஹரிச்சந்திரன், குறும்பன் மகன் சந்துரு உள்ளிட்டோருடன் முன்பகை இருந்ததாக புகாரில் பரமனின் மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பரமனின் அண்ணனான குறும்பனின் மனைவி வழி உறவினரான கரண் என்பவருக்கும் பரமனுக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்திருக்கிறது. மாடுகளின் கழிவு நீர் கரணின் வீட்டு வழியாக செல்வதாக அது சம்பந்தமாகவும் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு இரவு 7:30 மணிக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தகராறு முற்றி போக கரண் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்களோட வரேன், அப்ப வந்து உங்களை என்ன செய்யற பாரு என கூறிவிட்டு மிரட்டல் விடுத்து விட்டு சென்றாராம். இதனால் பயந்து போன பரமனின் குடும்பத்தினர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு 10 முறை அழைத்து உடனடியாக வீட்டிற்கு வருமாறு அழைத்ததாக கூறுகிறார்கள். மேலும் திருநகர் காவல் நிலையத்திற்கு மனைவி சுபா மற்றும் மச்சினனோடு சென்று கரண் தாக்க வருவதாக சொல்லி இருக்கிறார், உடனடியாக வீட்டிற்கு வாருங்கள் என கூப்பிட்டார்களாம். இதற்கிடையே கரண் தரப்பினர் பரமனின் வீட்டை அடைந்து விட்டனர். வீட்டில் இருந்தவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என பட்டா கத்தியோடு வந்து கேட்டுவிட்டு பரமனை ஓட ஓட விரட்டி வெட்டி படுகாயப்படுத்தி இருக்கிறார்கள். பரமன் வெட்டுக்காயத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க அந்த கணம் அந்த கொலைவெறி கும்பல் பரமனின் மச்சினன் சுபாஷிற்கு போன் செய்து அடுத்ததாக உன்னைதான் கொலை செய்ய போகிறோம் என கத்தி ஊளையிட்டு விட்டு சென்றார்களாம். அங்கிருந்தவர்கள் பரமனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பரமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்கிறார். அவரது மனைவி, பரமனின் மச்சினன், பரமனின் தந்தை உள்ளிட்டோர் கதறி அழுதபடி கூறியது பதறச் செய்கிறது. திருநகர் காவல்துறையினர் இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து கரண், சேது பிரசாத் ஆகியோரை பிடித்து கைது செய்திருக்கிறார்களாம். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற தரப்பினரையும் அவர்கள் தீவிரமாக தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. மதுரை விளாச்சேரி அருகே இந்த கொலை சம்பவத்தால் பதற்றம் நிலவி வருகிறது.